கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மரச்சிற்ப வியாபாரியிடம் வங்கி அதிகாரி போல் பேசி ஏடிஎம் எண்களை பெற்று 32,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாகர்கோவிலைச் சேர்ந்த மரச்சிற்ப வியாபாரி சந்தோஷிடம் தங்களது ஏடிஎம் கார்டில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் பரிசோதனைக்காக ரகசிய எண்களை தருமாறும் மர்ம நபர் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார். இதையடுத்து சந்தோஷ் அளித்த எண்களை பெற்ற அந்த நபர் அவரது கணக்கில் இருந்த 32,000 ரூபாய் பணத்தை எடுத்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளியில் ஆசிரியருக்கு தேநீர் வாங்க சென்ற மாணவன் சாலை விபத்தில் படுகாயமடைந்தார். இடுவாய் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்நிலையில் பள்ளி ஆசிரியை மணிமேகலை மாணவர் கிருஷ்ணசாமியை தேநீர் வாங்கி வருமாறு கூறியதாக கூறப்படுகிறது. அப்போது நேரிட்ட சாலை விபத்தில் மாணவர் படுகாயமடைந்துள்ளார். நாமக்கல் அருகே காவிரி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த நேபாள நாட்டு சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தான். குமாரபாளையம் அடுத்த பல்லக்காபாளையம் காவிரி ஆற்றில் நேபாள நாட்டு சிறுவன் சந்தீப் குளித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீரில் மூழ்கி உயிரிழந்தான். இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு சிறுவனின் உடலை மீட்டனர். சேலம் மாவட்டத்தில் 100% வாக்குகள் பதிவு செய்வதை வலியுறுத்தும் வகையில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் சம்பத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு வாக்காளர் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. திருச்சியில் மக்கள் நல கூட்டணியினர் வீடு வீடாக சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் மே 16ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுவதை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மக்கள் நல கூட்டணியினர் திருச்சி மாவட்டம் உறையூர் சுற்றுவட்டார பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். நெல்லை அருகே குடிநீரேற்று நிலையத்தின் வால்வு தொட்டிகள் மூடப்படாமல் இருப்பதால் கழிவுநீர் கலப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். மேலப்பாளையத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் குடிநீரேற்று நிலையத்தின் வால்வுகள் மூடப்படாமல் இருப்பதாகவும், இதனால் அவ்வழியாக கழிவுநீர் கலப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மூடப்படாமல் உள்ள வால்வுகளை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர்.